நீ இங்கிருந்து கரையேற முடியாது. எங்கள் குளத்தில் எங்கள் அனுமதி இல்லாமல் நீர் குடித்து எங்களை எச்சல்படுத்தி விட்டாய். தாகம் எடுத்தது, தண்ணி இருந்துச்சு. என் கருவுல உள்ள சிசுவுக்கு நீர் வத்திடக்கூடாதுன்னு தான் குடிச்சேன். தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க. நீ இந்த குளத்தில் தண்ணீரை எச்சல் செய்த பாவத்திற்கு நான் கேட்பதை கொடுத்தாக வேண்டும். நீ கேட்க போறது என்னன்னு தெரிஞ்சா தானே கொடுக்க முடியுமா முடியாதான்னு தீர்மானிக்க முடியும். குடிக்க முடியும், கொடுக்க முடியாதா? எத? உன் வயிற்றில் வளரும் குழந்தையே. ஓ, நீ நாகம்மா ஏவி விட்ட மாய எச்சினியா? அதனாலதான் குறிப்பா குழந்தைய கூடன்னு கேக்குறியா? என் உயிரை கூடன்னு கேளு. பெத்து பொழைச்சதும் உன் குளத்துல விழுந்து என் உயிரை மாச்சுக்கிறேன். நான் என் வயத்துல சுமக்கிறது சாதாரண குழந்தை இல்ல, சாட்சாத் சுப்பிரமணியன், முருகன். அவன் பரமாத்மா. இப்போது அவன் ஜீவாத்மா. இந்த குளத்தில் அவன் மிதந்தாக வேண்டும். அப்படித்தான் அவனுக்கு விதி இருக்கிறது. அந்த கருவில் வளரும் நீ சொன்ன முருகன் எங்களுக்கு சேர வேண்டிய எங்களுடைய உடைமை. அது இந்த குளத்துக்கு வர வேண்டிய குழந்தை. அவ்வளவு ஏன், அதையே கேட்டு பார்ப்போமே. பரம்பொருளாய் இருந்தால் பாரபட்சம் இல்லாமல் பதில் சொல்லட்டும். அவன் குளத்தில் இருக்க வேண்டியவனா அல்லது உன் கருவிலே இருக்க வேண்டியவனா என்று நீ முக்கியமா அல்லது நாங்கள் முக்கியமா என்பதை அவனையே கேட்போமே. இந்த தாய்மை எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். என் முருகனை விரும்பி கொடுத்த பொறுப்பு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை கர்ப்பத்துல சுமக்கிறன்னா அவங்கிட்ட கேட்டா தெரிஞ்சுக்கணும். கேட்டுத்தான் தெரிந்து கொள்வோமே.